இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நெல்லையில் ஹிந்தி மொழியை திணிக்க முயற்சிப்பதாக மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திமுக மாணவர் அணியினர் இஸ்ரோ விண்வெளி மையத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு நிலவியது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஹர்ஷினி. அதாவது நெல்லை மாவட்டம் காவல் கிணறு பேருந்து நிறுத்தம் அருகே மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தியை திணித்து மீண்டும் மும்மொழி போருக்கு நிர்பந்திப்பதாக கூறிய மத்திய பாஜக அரசை கண்டித்து திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இந்தி மொழிக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பெயர் பலகைகளுடன் மத்திய அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் அலெக்ஸ் அப்பாவு தலைமையில் நடந்தது. பஞ்சாயத்து தலைவர் VSR ஜெகதீஷ் மற்றும் திமுக நிர்வாகிகள் உட்பட கல்லூரி மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை காட்டினர். பின்னர் காவல் கிணறு பேருந்து நிலையத்தில் இருந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் நோக்கி இந்தி மொழிக்கு எதிரான கண்டன கோஷங்களுடன் பேரணியாக சென்று முற்றுகையிட்டனர். பின்னர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் முன்பு அமர்ந்து மத்திய அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். கர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி கதிரவன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.